10 முடிவுற்ற திட்டப்பணிகளை திட்டக்குடியில் மாண்புமிகு அமைச்சர் சி வே கணேசன் திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் ரூபாய் 4.16 கோடி மதிப்பீட்டிலான 10 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து ரூபாய் 4.64 கோடி மதிப்பீட்டிலான 4 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். காலையிலிருந்து விருத்தாசலத்தில் நலன் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை நானும் நம்முடைய கலெக்டரும் துவக்கி வச்சுட்டு அதுக்குப்படியாக கோவிலூருங்கிற கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியை முடித்து வச்சுட்டு பெண்ணாடத்தில் வேலைவாய்ப்பு முகாமை நடத்தி முடித்து பணியாளர் நியமனை கொடுத்துட்டு 4வது நிகழ்ச்சியாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு அயர்வு இல்லை. உங்களை பார்த்த பொழுது மகிழ்ச்சியும் உற்சாகம் எனக்கு இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். நான் எத்தனையோ பள்ளிகளுக்கு போனாலும் எத்தனை ஊருக்கு போனாலும் என்னை திட்டக்குடி எம்எல்ஏன்னா சொல்லுவாங்க. அதான் திட்டக்குடி பள்ளிக்கூடத்தில் கலந்துக்கிறது பெரிய மகிழ்ச்சி. அதிலும் பெண்கள் மேல்நிலை பள்ளி என்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் ஏற்கனவே இந்த பள்ளிக்கூடத்தை வந்தப்போ சொல்லிட்டு போனேன், இந்த பிள்ளைகள் மாதிரி ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளை நான் பார்க்கவில்லை என்று நான் மகிழ்ச்சியோடு சொல்லியிருக்கிறேன். நல்ல அதை பார்த்தா ஏதோ குன்னூரில் இருக்கிற குட் ஷெப்பர்ட் ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்க மாதிரி ஒரு டிசிப்ளினாக இருக்கு. குட் ஷெப்பர்டு தான் ஊட்டியில் பெரிய நிறுவனம், பெரிய கல்வி நிறுவனம். அங்கே தான் இங்கிலீஷ் காலேஜில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் ஒரு டிசிப்ளினாக இருப்பாங்க, நீட்டாக இருப்பாங்க. மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் கலந்து கொண்டார். இதில் திட்டக்குடி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 4 புதிய வகுப்பறை கட்டிடங்களை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர், பொதுப்பணித்துறை அதிகாரி மற்றும் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள், அலுவலர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மேல்நிலைப்பள்ளி கூடுதல் வகுப்பறை கட்டிடம், திட்டக்குடி ராமணத்தில் 2 வகுப்பறை கட்டிடம், அதே மாதிரி கழுதூரில் பள்ளிக்கு மேல்நிலை பள்ளி கட்டிடம், கோவிலூரில் நீ காலையில் போயிட்டு வந்து அந்த ஊருக்கு 2 வகுப்பறை கொண்ட கட்டிடம், விருத்தாசலம் மங்களம் பேட்டையில் மேல்நிலை பள்ளி கட்டிடம், ஆலடியில் மேல்நிலைப்பள்ளி கட்டிடம், விருத்தாசலம் எருமனூர் உயர்நிலைப்பள்ளி கட்டிடம், முகாசப்பூரில் கட்டிடம். இப்படி எதுக்கு சொன்னேன்னா இத்தனை கிராமங்களில் 8 கிராம பகுதிகளில் கூடுதல் வகுப்பறிப்பு கட்டிடங்களை இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கட்டித்தந்து இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு நாமெல்லாம் நன்றியோடு விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு விரும்புகிறேன். அதே மாதிரி பண்ருட்டியில் புதுப்பேட்டைங்கிற ஊரில் ஸ்கூல் கட்டிடம், அதே போல் பண்ருட்டியோட புதுப்பேட்டையில் பெண்களுக்கு கூடுதல் ஆய்வகம், திட்டக்குடி கழுதூர் மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறை கட்டிடம், கீழக்கல்புண்டியில் வகுப்பறை கட்டிடம், இதுக்கெல்லாம் புதுசாக அடிக்கல் நாட்டியிருக்கோம். நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எத்தனையோ துறைகள் இருக்குது, எத்தனையோ திட்டங்களை நான் கொண்டு வந்திருக்கேன், ஆனாலும் நான் 2 கண்களாக பாவிப்பது, ஒன்று மருத்துவம், இன்னொன்று கல்வி என்று சொல்லியிருக்கிறார். நோய் இல்லாமல் வாழணும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.